காமராஜர் நினைவிடத்தை தமிழக அரசு பராமரிப்பதே கிடையாது என்றும் திமுகவின் மரியாதையெல்லாம் வாரிசு அரசியலில் மட்டுமே என தென்சென்னை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை ஆவேசமடைந்துள்ளார். இன்னைக்கு ஸ்டாலின் 23 கேள்வி கேட்கிறாராம். நான் எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான், எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன். விபி சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்கல்ல, மத்தியில தானே இருந்தீங்க. அப்ப என்ன செஞ்சீங்க? அப்ப வழக்காடு மன்றம் இல்லையா? வழக்காடு மன்றத்தில் இப்ப தமிழ் இருந்ததா? கல்வி மாநில பட்டியலில் இருந்ததா? நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா? ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தது யாரு? அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்பாமல் இருப்பதை இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது. எப்படி மோசமா வைத்திருக்காங்க. உள்ள போய் செடியை பாருங்க, ஒரு தண்ணி ஊத்தாத ஒரு காஞ்ச செடி. இப்படிதான் ஒரு தலைவரின் நினைவிடம் பராமரிக்கப்பட வேண்டுமா? அதே மாதிரிதான் காந்தி மண்டபம் இருக்கு, அதே மாதிரிதான் ராஜாஜி மண்டபமும் இருக்கு. மதிக்கல, அவ்வளவுதான். மரியாதை இல்ல, பெருந்தலைவர் மீது மரியாதை இல்ல. அவங்களுக்கு வாரிசு அரசியல் மீது தான் மரியாதை. அடிமட்டத்திலிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அதனால அதுதான் எப்படின்னா, அங்க ஒரு 2 வாரிசு, இங்க 2 வாரிசு. ஆக வாரிசு வாரிசு உருட்டு கொண்டு போவார்களே தவிர வாரிசு உருட்டு கொண்டு போகிறார்களே தவிர மக்களை பற்றி சிந்திப்பதில்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.